வேலைக்காரினா குனிஞ்சு பெருக்கிறது அது ஒரு மாதிரி பார்ப்பாங்க. வீட்டுல ஒய்ஃப் இல்லைன்னா இங்க வா இத பேருக்கு பெட்ரூம் முக்கியமா கூப்பிட்டு பெருக்க சொல்லுவாங்க. ஒரு சிலரு மோசமான சூழ்நிலையில நடந்திருக்காங்க. எத்தனையோ டைம்ல அழுதுருக்கேன். நம்ம இல்லாம பிறந்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக இல்ல, சே நம்ம ஏன் இந்த வேலையை செய்யறோம் அப்படிங்கிறதுக்காக. இப்படி சுத்திக்கிட்டு தான் பொத்திக்கிட்டே சமைக்க முடியும். இப்படி பொத்திக்கிட்டா சமைக்க முடியும். இங்கே பாக்க இப்படி குனிறப்போ எங்க பார்க்க முடியுமா? முடிஞ்ச அளவுக்கு ஏன் இதே உங்க வீட்டு பொம்பளைங்க கிட்ட இல்லையா? 8 வருஷத்துக்கு முன்னாடியே அவருக்கு 71 வயசு. அந்த கிழமை என்னைய பார்த்தது இல்லாம ஏழ்மைக்கு தான் நாங்க வேலைக்கு வருது. இவங்க பாக்குறதுக்கு இவங்க இது பண்றதுக்கு நாங்க வேலைக்கு வரல. ஹவுஸ்மேட் வந்து மெயினா அவளுக்கு வந்து பேசணும். காசிப் இந்த வீட்ல இருந்து அந்த வீட்டுக்கு நியூஸ் எடுத்துட்டு போவா, அந்த வீட்ல இருந்து இந்த வீட்டுக்கு நியூஸ் எடுப்பாங்க. என்ன பழக்கம் இது? நம்ம கேட்கலனாலும் அம்மா இன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா அப்படின்னு அவ வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதே நம்ம கிட்ட வந்து ஸ்லோவா பேச ஆரம்பிப்பான். இந்த பொண்ணுங்களே இப்படிதான். நம்ம வீட்ல என்ன புதுசா நடக்குதோ சோ அன்னைக்கே போய் அவங்க எப்படி அது சொல்றாங்கன்னு தெரியாது. அன்னைக்கு ஈவினிங் யாராவது ஒரு ஃப்ரெண்டோ கீழே மீட் பண்ணோம்னா உன் வீட்ல இது நடந்ததாமே, ராத்திரி பூரா நம்ம கூட தானே இருந்தா, அதுக்குள்ள இந்த நியூஸ் எப்படி வெளியே போச்சு? உங்க வீட்ல ஒரு வேலைக்கு இருக்கக்கூடிய அந்த பெண் என்ன லிமிட்ல இருக்கணும்ங்கறத நீங்க தீர்மானிக்கிறீங்க. எஸ், இமிடியேட்டா ஃபேஸ் காட்ட வேண்டியதானே. நீங்க என்கரேஜ் பண்ணாம எப்படி உங்கள்ட்ட காசிப் சொல்ல முடியும்? அப்படி கேளு, அது கேளு. காசிப் என்பது யாருக்கு பிடிக்காதீங்க? எனக்கு கூட காசிப் பிடிக்கும். உங்களுக்கு காசிப்பே பிடிக்காது, பாவம் அவங்க எல்லாம் காசிப் பண்றாங்க. அது வந்து வேற விஷயமா எடுத்துட்டு போவாங்க. இப்படி சாமர்த்தியமா பேசி சமாளிக்கலாம்ங்கற அபிப்பிராயமா? பாசிட்டிவா ஐயோ அந்த அம்மா இந்த செஞ்சாங்கன்னு நல்லதை யாருமே சொல்றதே இல்ல. இந்த வீட்ல என்ன குறை, என்ன நடக்குது, எது மைனஸ் பாயிண்டோ அதுதான் வந்து சொல்ல வராங்க. சோ நியாயமா தர்மமா? நியாயம் இல்லதா? ஒரு வீட்ல வேலை முடிச்சு இன்னொரு வீட்டுக்கு போறப்போ அந்த வீட்டை பத்தி இந்த வீட்டு அம்மா கேக்குறாங்களா? கேட்பாங்க. கேட்பாங்க கண்டிப்பா. என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு என்ன கேட்பாங்கன்னா இன்னைக்கு அங்க என்ன கொடுத்தாங்க ராதா, இப்படியேதான் கேட்பாங்க. இன்னைக்கு அங்க என்ன சமையல் செஞ்ச, அங்க சிக்கனா மட்டனா, ஏன் உனக்கு இந்த வேலை? அம்மா அங்க வெஜிடேரியன் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க வராங்கம்மா, ஏதோ அவங்க ப்ராப்ளம் போல இருக்கு, என்கிட்ட எதுவுமே மூஞ்சி கொடுத்து பேசல. இத மட்டும் தான் சொல்லுவோம் நாங்க. போதுமே போதுமே. பாத்தேளாப்பா மாமி என்ன காரியம் பண்ணிருக்கேன் பாத்தேளா? காசிப்ப கேட்டு வாங்குறீங்களா இல்லையா? இல்ல சார், வீட்டு பணிப்பெண்களிடம் நான் என்னைக்குமே கேட்க மாட்டேன். மத்த வீட்டு விஷயம் எனக்கு தேவையில்லாத விஷயம், என் வீட்டு விஷயமும் மத்தவங்களுக்கு தெரியணும்ன்ற அவசியம் இல்ல. நீ சொன்னா நான் நம்பணுமா? இந்த திகில் பார்த்தவங்க என்கிட்ட வச்சுக்கிறாங்க. சயின்டிபிக்கலா சமீபத்துல ஒரு ஆய்வு ஒன்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நிறைய பேருக்கு பிடிச்ச விஷயம் காசிப் தான் ஒண்ணு. ரெண்டாவது இட் இஸ் a big ventilation, ஒரு பெரிய ரிலாக்சேஷன் கிடைக்குதா. இது அப்படியா? என்ன நொப்படியா நம்பலையா? அப்படி இல்ல. இதை விட முக்கியமான விஷயம் தெரியுமா? காசிப் பேசினா ஹார்ட் அட்டாக் குறைவா வருது. அது பாசிட்டிவா பேசினா சார், நெகட்டிவா கிடையாது. இப்போ தத்தான் 100 வாட்டி சொல்லிட்டியே, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு சொல்லு. வீட்டுல வேலை பார்க்கக்கூடியவர்கள் காசிப் பேசுறாங்க, மாத்தி சொல்றாங்கன்னு சொல்ற நீங்க ஆபீஸ்ல காசிப் பேசலன்னு மட்டும் சொல்லுங்க. கேப்பையா கேப்ப. நான் ஹவுஸ் வைஃப் சார். நல்ல வேலை. you are a homemaker, so பேசாம இருக்கீங்க. பக்கத்து வீட்டு மாலாக்கா மாலினி அக்கா எல்லாம் சேர்ந்து பேசல நீங்க இந்திய பொருளாதாரம் கட்டமைப்பை வளர்ப்பது எப்படி இதெல்லாம் மட்டும் தான் பேசுறீங்களா? அவங்க ஒரு நம்பிக்கை நடிப்பில உங்க வேலைக்கு வைக்கிறாங்க, சரிதானே? வீட்டுல ஒரு பெட்ரூம் வரைக்கும் உள்ள புகுந்து போறதுக்கான வாய்ப்பு வீட்டு பணிப்பெண்ணுக்கு தான் கிடைக்குது, சரிதானே? அவத்துக்கிறீங்க. அப்படி அனுமதிக்கப்படுகிற ஒரு பெண் ரகசியத்தை வெளியே விடும் போது அது தவறா இருக்காதாமா? அப்படி என்ன நான் பெருசா தப்பு பண்ணிட்டேன்? நீங்க எல்லாம் பண்ணாத தப்ப இபிகோ 304 308 நீங்க வேற பார்த்த வீடு வந்து உங்க வீடு தானே? உங்க வீடு மாதிரி தானே? சொல்ல மாட்டோம், கண்டிப்பா சொல்ல மாட்டோம். போய் 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 நீங்களே தான் சொன்னீங்களேமா, அவங்க அங்க என்ன சாப்பாடுன்னு கேட்டா அதையும் சொல்லிவிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்க வர்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனையா, அதான் முடிஞ்சு போச்சே. பூனை இளைச்சிச்சுனா எலி அது மேல எகிரி குதிச்சு விளையாடுமா? உங்க கேட்டது என்ன? குடும்ப ரகசியம், பெட்ரூம்ல நடக்கிற ரகசியம் எல்லாம் நாங்க எதுவும் சொல்லல. பெட்ரூம் ரகசியம் வேற சொல்லுவீங்களா? அப்படிதான் சொல்லுவேன், ஆமா தான் சொல்லுவேன். மைக் செட் வச்சு சொல்லுவாயோ. வரலனா உன்னால ஒண்ணுமே முடியாது. we are all depending on each other. அவங்க என்கிட்ட மணிக்கு டிபெண்ட் பண்றாங்க, நான் அவங்கள்ட்ட வர்க்குக்கு டிபெண்ட் பண்றேன். இல்லன்னு சொல்ல. ஓஹோ அப்படியா சங்கதி? வள்ளுவரே இதனை இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல்னு தான் சொல்லிருக்காரு. எல்லா வேலையும் நம்மளே செய்ய முடியாது. வேலை பாக்குற மேட்டர் வள்ளுவர்லாம் இழுக்கறமா? ஏன்டா இப்படி எக்கச்சக்கமா போறீங்க? இப்ப கேளு, நீங்க பேசுறதெல்லாம் ரொம்ப ஹை ஸ்டாண்டர்ட்ல பேசிக்கிறீங்க. நான் ஒரு 500 ரூபாய் கேட்டா மட்டும் தான் நாம ஹை ஸ்டாண்டர்ட்ல பேசினா அவங்களுக்கு கொடுக்கணும்னு அர்த்தமா? இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? அவங்க செய்யற வேலைக்கு நான் ஓவரா தான் நாங்க கொடுக்குறோம், இல்லன்னே சொல்ல. பட் எதை கொடுத்தாலும் ஒரு சாட்டிஸ்பாக்சனே கிடையாது. ஹலோ, ஏதோ நீங்க எல்லாம் காந்தி காமராஜ் ரோம் செட்ல இருந்து வந்த மாதிரி பேசுறீங்க. வேலை பாக்குறீங்களா? வர்க் ஆமா பண்றீங்க? சார், வர்க் பண்றேன். எங்க வர்க் பண்றீங்க? போஸ்டல் டிபார்ட்மெண்ட். சம்பளம் போதுமானதா இருக்கா?
இருக்கு சார். இப்ப பே கமிஷனுக்கு அப்புறம் இருக்கு சார். இதான் போதுமானதா இருக்கா? என்னப்பா வேமா சொல்ல பதறு எனக்கு ஏன் கொஞ்சம் கூட கொடுத்தா பெட்டரா இருக்கும்னு தோணுதா இல்லையா? கண்டிப்பா தோணும் சார். தோணுதுல? பட் இந்த ஒர்க்குக்கு நமக்கு இவ்வளவு பே பண்றாங்கங்கற திருப்தி இருக்கணும்ல. ஆமா பெரிய டீச்சர் இவ போடி வேலைய பாத்து. இன்னும் கொஞ்சம் கூட கொடுத்தா பெட்டரா இருக்கும்னு உங்களுக்கு தோணுதா இல்லையா? அது ரைட் சார். பட் நமக்கு நம்மளோட ஒர்க்குக்கு தகுந்த salary தானே சார் கொடுப்பாங்க. ஆமா அவங்க ஒர்க்குக்கு தகுந்த salary அது இல்லன்னு அவங்க நினைக்கிறாங்க. எவ்வளவு டைட்ல இருந்தாலும் அடுத்தவன் சந்தோஷத்துல ஆப்பு வைக்கிறதுல எவ்வளவு தெளிவா இருக்கான் பாரு. வாடா. நான் ஒரு ஹோம் நர்ஸ். இப்போ ஒரு பேபியை பாக்குறதுக்காக நான் போயிருந்தேன். கல்யாணம் ஆன புதுசுல 1 month தான் ஆச்சு கல்யாணம் ஆகி. நான் பேபி பாக்குறதுக்காக போயிருந்தேன். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். புறப்பலாங்களா? பட் ஒரு 1 week தான் நான் அந்த பேபியை நான் வந்து மெயின்டைன் பண்ண முடிஞ்சது. என்னாச்சு? அதுக்கப்புறமா எனக்கு ஸ்டமக் பெயின், கேர்னஸ், வாமிட்டிங்லாம் வந்தது. எதனாலன்னா நான் பிரெக்னென்ட் ஆயிரு எனக்கே தெரியாது. நல்ல விஷயம் தானே? நோ, நேக்கு மட்டும் தான் நல்ல விஷயம், நோக்கு கிடையாது. ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ணி சொன்னாரு, என் வைஃபால என்னால முடியல, அதனால நாளைல இருந்து வர முடியாது. ஏன் சேலரி வாங்கின கையோட இது முடியல அது முடியலன்னு சொல்றீங்களே, என்ன காரணம்? பொல்லாத முதலாளிங்கடா இவங்க. 5-6 கப்பல் வச்சிருக்காங்க. சேலரி வாங்காத முன்னாடி சொல்ல தேவையில்லையா? சேலரி வாங்கின அப்புறமா தானே உங்களுக்கு ஸ்டமக் பெயின் வரும் அப்படின்னு கேக்குறாங்க. நீ என்னடா லீவ் கொடுக்குறது? நானே எடுத்துக்கிறேன் 5 நாளைக்கு லீவு. உங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்க மாதிரி தானே அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு. அது எல்லாமே நாங்க அவங்க பசங்களுக்கு படிக்கணும்னா ஹெல்ப் பண்றோம் சார். அவங்களுக்கு இல்ல எனக்கு ஒண்ணும் புரியல. நீங்க என்ன சேவியர்ஸ் ஆஃப் தி லேண்டா என்ன? போற போதும் பொது சேவை செய்யறோம். பொல்லாத பொது சேவை இவர் செய்யறாரா? அவங்க படிக்கிறதுக்கு நீங்க செலவு பண்ணணும். அது வந்து சேவை செய்யறதா நீங்க நினைச்சாலோ அல்லது உதவி செய்யறத சேவை செய்யறதா நினைச்சாலோ அவங்க வீட்ல இருக்க சொல்லிட்டு காசு கொடுங்க. அப்ப நீங்க கிளைம் பண்ணுங்க. நீங்கள் கொடுக்கிற பணத்திற்கு அவர்கள் வேலை பார்க்கிறார்கள். உங்களுக்கு எப்படி ஒரு சொந்த வாழ்க்கையில் கஷ்டம் என்று ஒன்று இருக்கிறதோ அதுபோல அவர்களுடைய சொந்த வாழ்க்கையின் கஷ்டம் ஒன்று இருக்கு. அதுக்கு நான் என்ன பண்றது? ஆனா ஒரு நிலையில நான் பணம் கொடுக்கிறேன், நீ வரணும், உனக்கு ஒரு வாழ்க்கை. அதானே அதானே ஆட்டிட்யூட். சரியான குடும்பம்னா ஏர்ல பூட்டின எருமை மாதிரி. ஃபோன் பண்ணி கேட்டாங்க, உன்னால ஸ்டமக் பெயின் தாங்க முடியலன்னா பரவாயில்ல, ஜஸ்ட் 1 week ஆவது நீ அந்த பெயினை நீ கண்ட்ரோல் பண்ணிட்டு வா. சோறு தானே திங்கிற, இல்ல வேற ஏதாவது திங்கிறியா? அவங்க சொன்னாங்கல்ல, வீடு வேலை செய்யறப்ப சுத்தமா செய்யல அப்படி செய்யலன்னு. ஃபர்ஸ்ட் செய்யறப்போ நல்லா தான் செய்யறோம். அவங்களுடைய பார்வைகள் வந்து வேலைக்காரினா குனிஞ்சு பெருக்கிறது, அது ஒரு மாதிரி பார்ப்பாங்க. வேலைக்காரி ஐயோ அடுப்பு மாதிரி இடுப்பு வச்சுக்கிட்டு இவ இருக்க நேரம் பார்த்து என் கண்ணு முன்னால வந்து நிக்கிறாளே. வீட்டுல ஒய்ஃப் இல்லனா இங்க வா இத பேருக்கு பெட்ரூம் முக்கியமா கூப்பிட்டு பெருக்க சொல்லுவாங்க. இந்த தொடப்ப கட்டியால அந்த ஆளை பெருக்கு ஒரே குப்பையா கிடக்கு மனசு. சேரி கட்டி தான் செய்யறோம். அவங்க வீட்டுல இருக்க பொம்பளைங்க மாதிரி ஃபுல்லா மூடிட்டு எல்லாம் எங்கால வெளியில இருந்து வரனால செய்ய முடியாது. எல்லாமே பார்ப்பாங்க. ஒரு சிலர் மோசமான சூழ்நிலையில நடந்திருக்காங்க. என்னங்க சார்? ஒண்ணும் இல்ல, சும்மா சுத்தி பார்க்கலாம்னு வந்தேன். சுத்தி பார்க்கவா? அந்த மாதிரி எல்லாம் போயிட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்ல முடியாது. நாங்க உன் ஹஸ்பண்ட் இப்படி பண்ணான்னு எப்படி சொல்ல முடியும்? அப்ப அவங்க மேல இருக்க கோவத்தை நாங்க என்ன பண்ண முடியும்? ஆமா, நீ சொல்றது நியாயம்தான். இல்லாம ஏழ்மைக்கு தான் நாங்க வேலைக்கு வருது. இவங்க பாக்குறதுக்கு இவங்க இது பண்றதுக்கு நாங்க வேலைக்கு வரல இல்லீங்களா? லென்த்தா கேட்டாலும் நல்லா கேட்க. அது மாதிரி நான் எத்தனையோ டைம்ல அழுதுருக்கேன். நம்ம இல்லாமையில பிறந்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக இல்ல, சே நம்ம ஏன் இந்த வேலையை செய்யறோம் அப்படிங்கிறதுக்காக. சேச்சே நினைக்கவே ரொம்ப கேவலமா இருக்கு சாமி. நாங்க வந்து படிக்கல, நீங்க படிச்சவங்க ஆபீஸுக்கு போயிருங்க, நாங்க படிக்காதவங்க, புரியுதுங்களா? அப்ப நாங்க என்ன வேலை செய்ய முடியும் சொல்லுங்க? கரெக்ட், நியாயமான பேச்சுப்பா. நாங்க சமையல் பண்றேன் நானு. அப்ப சமைக்கிறப்போ உடம்பு எங்க எப்படி இருக்குன்னு இப்படி சுத்திக்கிட்டு தான் பொத்திக்கிட்டேவா சமைக்க முடியும்? இப்படி இப்படி பொத்திக்கிட்டா சமைக்க முடியும்? அப்படி கேளுங்க, அறிவு வரட்டும். சரி விடுங்க. நீங்க சொரிப்போம் இங்க பாக்குறது, இப்படி குனிறப்போ எங்க எங்க பார்க்க முடியுமோ முடிஞ்ச அளவுக்கு. ஏன் இதே உங்க வீட்டு பொம்பளைங்க கிட்ட இல்லையா? இந்த மாதிரி மோசமான ஆளை நான் பார்த்ததே இல்ல. அசிங்கமா இல்ல? ஏன் பொம்பளைனா இப்படி அலையற? உங்க அம்மா கிட்ட இல்லையா? தங்கச்சிட்ட இல்லையா? ஒய்ஃப் கிட்ட இல்லையா? இத நீங்க உங்க பொண்டாட்டிக்கிட்டே எதிர்பார்க்கலாமே. வேலைக்காரி கிட்ட எல்லார்கிட்டயுமே இருக்கு. பெண்கள்னு பிறந்தப்ப எல்லார்கிட்டயுமே இருக்கு. ஆனா ஏன் வேலைக்காரின்னு கேவலமா அப்படி பாக்குறீங்க? ஏழை பழங்கன்னா கோழைங்க நினைச்சிட்டியாக்கோ. நம்மகிட்ட வேலை செய்யறவங்களுக்கு இருக்கிறதுக்கு இடமும் படுக்கிறதுக்கு பாயும் நாம தானே கொடுக்குறோம். அதுல நீயே படுத்துட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? இவங்க வீடு சரியில்லைன்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்கு வேலைக்கு போறேன்னு வச்சுக்கோங்க. இவங்க கூப்பிட்டு அவங்க கிட்ட சொல்றது, அவ என்ன வேலை செய்யறா, அவ என் வீட்டுல 10 நாள் கூட செய்யல. இவர்தான், இவருக்கு இதான் வேலை. 8 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு பழக்கம் இல்லாத வேலை. அந்த அம்மா கிட்ட, அம்மா ஐயா இப்படிப்பா, அவர் எவ்வளவு வயசானவர் தெரியுமா? கிட்டத்தட்ட அவருக்கு 8 வருஷத்துக்கு முன்னாடியே அவருக்கு 71 வயசு. அந்த கிழமை என்னைய பார்த்தது, காடு வாங்குது வீடு போகுது, இந்த வயசுல உனக்கு பொண்ணாடா? அப்ப அந்த அம்மா தானப்பா, ஏன் புருஷன் தங்கம், நீ ஒரு மாதிரி இருக்க அப்படியே சொல்லி என்னைய சொன்னாங்க. ஒரு பொண்ணு பாலியல் தொந்தரவு செய்யப்பட்டா செக்ஸியா ட்ரெஸ் பண்ணிருப்பா அப்படின்னு பாதிக்கப்பட்டவங்களை பத்தி மட்டும் தான் பேசுவோம். ஆனா பாதிப்பை ஏற்படுத்தினவனை பத்தி பேசுவாங்க நினைக்கிறீங்க? இதோட வந்து உக்காந்து அழுதவதான் வேலைக்கு போகலான்னு முடிவு பண்ணேன். ஆனா என் வறுமையின் கஷ்டத்தினால நான் வேலைக்கு போனேன். அடுத்த வீட்டுக்கு போனேன், மறு வீட்டுக்கு போனாலும் அதே தான் நடந்தது. அதுக்கு அடுத்து போனாலும் அதே நடந்தான். இவர்களை தடுத்து நிறுத்த வேறு வழியே இல்லையா? சொல்லி புரிய வைக்க முடியாத அரசியாரே, கத்தி எடுத்தால் தான் சாத்தியப்படும். இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ சொன்னப்போ உங்கள் பெண்கள் இங்க இவ்வளவு பேர் இருந்தீங்க, உங்களுக்கு என்ன தோணுச்சு?
வாட் டிட் யூ ஃபீல்? எனக்கு அதை மட்டும் சொல்லுங்க, மனசுல பட்டதை மட்டும் சொல்லுங்க. சார் எனக்கு வந்து கண்டிப்பா கோவம் வந்தது, மனசு வேதனைப்பட்டு ரொம்ப கோவமா இருக்கு. ஆக்சுவலி ஒன்னொன்னா அந்த கேசஸ் வந்துட்டு இருக்கும்போது we are not feeling that safe. ரொம்ப வந்துட்டு நம்மளுக்கே உள்ளுக்குள்ள ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்க வீட்லயே சொல்லிருக்கலாம், ஆனா ஏழை சொல்ல அம்பலம் ஏறாது. ஒத்துக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, பிளேட்டை திருப்பி விடுவாங்க. என் ஹஸ்பண்டுக்கு ஒழுங்கு, நீ வேணா ஒழுங்கு இல்லாம இருந்திருக்கலாம். அதுல வந்து எல்லாரையும் சொல்லிட முடியாது, ஒரு சிலர் மட்டும் அந்த மாதிரி இருக்காங்க. அது ஏன்னு தான் தெரியல. இந்த செஞ்சுரியில இந்த மாதிரி வெட்டி தலை குனிறேன் சார். நான் ஓப்பனா இந்த சமூகத்தை நினைச்சு நான் ரொம்ப அசிங்கப்படுறேன். நான் இப்படி இவ்வளவு எஜுகேட்டட் இருந்தோம் இந்த மாதிரி ஒரு வெட்டி நான் தலை குனிறேன். பொண்ணுங்கனாலே பலவீனமானவங்க நினைச்சிட்டு இருக்காங்க, இல்ல பலம் ஆக்கணும். சார் நம்ம நாடு வந்து இப்ப ரொம்ப ரீசெண்டா இந்த மாதிரி நிறைய கேள்விப்படுறதுனால இப்ப இங்க எதிர்க்க உட்காந்துன்னு ஒருத்தங்க கம்ப்ளைண்ட் பண்றதை ஜீரணிக்கவே முடியல. ரொம்ப வேதனையா. அவனெல்லாம் என் கையில மாட்டானுங்கன்னா சத்தியமா நிக்க வச்சு ரோட்லயே கொளுத்திடுவான். சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.